இந்த கூட்டத்துல சென்னை சொந்த ஊரா இல்லாம வெளியூர்ல இருந்து வந்தவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. உங்க ஊருக்கே போகணும்னு எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? ஏன் போல? சார் எல்லாம் பசியிலையும் பஞ்சமுளையும் ஓடி வந்தவங்க. நீங்க ராமேஸ்வரம், நான் புதுக்கோட்டை. ஊருக்கு போனது ஆசை. ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைல அங்க இருக்கவங்களே இங்க ஓடி வராங்க. நான் எங்க சொந்த ஊருக்கு போறது. நான் திருநெல்வேலி கந்துவட்டி பிரச்சனை. நான் செங்கல்பட்டு கூலிப்பட பிரச்சனை. நான் தஞ்சாவூர் வீட்டேன். நாங்க காஞ்சிபுரம் மணல் கொல்ல. காவேரி தண்ணி வரல, கிருஷ்ணா நதியும் இல்ல, முல்லை பெரியாறுலயும் ஒண்ணும் பண்ண முடியல. இதுல எங்க இருந்து ஊருக்கு போறது? 32 டிஸ்ட்ரிக்ட்ல 32 பிரச்சனை. சொந்த ஊர்லயே அகதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் பொறுத்தா உடம்புல இருக்கிற துணிய கூட உருவிடுவானுங்க. இதுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். என்ன சார் சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். எப்ப சார் கேள்வி கேட்டீங்க? கேள்வி கேட்காம பதில் எப்படி கிடைக்கும்? இப்போ இவங்க சொன்ன எல்லா பிரச்சனையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. நான் கேள்வி கேட்க போறேன். சிஎம் மாசலாமணி கிட்ட 3 முறை ஆட்சி பண்ணவங்க இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ தீர்ப்பாரு நேரடியா கேட்க போறேன். இப்போ இங்கிருந்து நேரா. சார் இப்ப அங்க போக முடியாது சார். மாசிலாமணியா கலெக்டர் விழா மாநாடுல இருக்காங்க. இப்ப நேரம் அங்க போறது சேஃப் இல்ல சார். கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டு அப்பவே கேட்கறதாங்க என் வழக்கம். சார் அப்ப நாங்களும் வரோம் சார். நாங்களும் வரோம் சார். தலைவரே, சுந்தரிங்க வந்துட்டு இருக்கானா அவங்கள பார்க்க? இங்கேயா? முட்டாப்பை அதுவும் பைக்ல வந்துட்டு இருக்கானா? சாப்பிட்டு உடனும் யாரும் பார்த்து வரணும். சாத்தி கிளம்ப காத்து வரணும். விட்டானா விட்டாமா வளர்ச்சி வளர்ச்சி எட்டாத எனர்ஜி எதிர்த்தான் அதுதான் என்னோட வளர்ச்சி. என்ன என் கட்சியில சேர வந்தியா இல்ல ஊருக்கு கிளம்பிட்டேன்னு சொல்ல வந்தியா? ரெண்டுமே இல்ல, கேள்வி கேட்கலான்னு வந்தேன். என் மேடைக்கே வந்து என்னையே பார்த்து கேள்வி கேட்ப. ஒரு வார்த்தை கூட வேணாம். கண்ண லேசா காட்டினா இங்கேயே உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் 32 மாவட்டத்தில் இருக்கிற 32 முக்கிய பிரச்சனைகள். ஜனங்க ரொம்ப கஷ்டத்திலையும் வறுமையிலையும் இருக்காங்க. இதையெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சதும் தீர்ப்பேன்னு அந்த மைக்லயே ப்ராமிஸ் பண்ணிருங்க. உங்க தொகுதியிலிருந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். சிம்பிள். பயமா இருந்தா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு போப்பா. ஸ்கூல் பிள்ளை மாதிரி லெட்டர்லாம் எழுதிட்டு தமிழ் படிக்கான். படிச்சது நன்னாய். என்ன இது? நாங்க 30 வருஷமா எதை நம்பி அரசியல் பண்றோமோ அதை அரைச்சீட்டுல எழுதிட்டு வந்து நிக்கிற. இதையெல்லாம் சால்வ் பண்ணா வறுமை போயிடும். வறுமை போயிட்டா ஓட்டுக்கு காசு வாங்குவான, சோத்துக்கு அலையணும். வயிறு பசிச்சு காதுல நோய்ங்கணும். அப்போதான் நாங்க கொடுக்கிற 5000 ரூபாய்க்கு நாய் மாதிரி வந்து ஓட்டு போடுவேன். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? இந்தா. இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க. வறுமையும் பசி அவங்களால ஓரளவு தான் தாங்க முடியும்.
அதையும் மீறி அவங்க தன்மானத்துல கை வச்சீங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஜல்லிக்கட்டு. தம்பி, தமிழ்நாட்டுல 2 கட்சி தான் மெயின். ஒன்னு நான், இன்னொன்னு அந்த மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கானே அவன். இப்ப கட்சியோட வந்து தாய் கழகத்துல இணைஞ்சிட்டான். இப்ப நான் ஃபுல் மெஜாரிட்டி. இனிமே உன் ஜனங்க கோபத்துல ஓட்டு போடணும்னா சோப்பு சின்னத்துல 100 ஓட்டு, சீப்பு சின்னத்துல 200 ஓட்டு போட முடியும். அவ்வளவுதான். முன்ன விட மெஜாரிட்டினா இது இன்னும் சீக்கிரமாவே சால்வ் பண்ணலாமே. அட பைத்தியக்காரா, இதுல வர்ற பணத்துல தான்டா நான் இவனுகளை விலைக்கே வாங்கினேன். 234 எம்எல்ஏ, 36 மினிஸ்டர்ஸோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீ கையில வச்சிருக்க பேப்பர். ஏன் ஒருத்தனை எதிர்த்து ஒரு தொகுதியில நின்னு உன்னால என்ன பண்ண முடியும்? அடுத்து வரப்போற என் ஆட்சி எதிர்கட்சியே இல்லாத ஆட்சி. இது புதுமையா இல்ல? ஓஹோ ஓஹோ. இப்ப தெரியுது, நீங்க ஒருத்தர் அரசு இயந்திரம் இல்ல, அந்த இயந்திரத்தோட சின்ன சக்கரம் தான் நீங்க. இப்ப மாத்த வேண்டியது அந்த ஒரு சக்கரத்தை இல்ல, மொத்த மெஷினையும். உங்க தொகுதியில உங்களை எதிர்த்து நிக்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன். இப்ப சொல்றேன், உங்க தொகுதியில மட்டும் இல்ல, 234 தொகுதியிலையும் என் ஆளுங்களை நிறுத்துறேன். வாய விட்டுட்டீங்க தலைவா. உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? உங்க கூட்டத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க வந்தப்போ எவ்வளவு கூட்டம் இருந்தது, இப்போ எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்க. கேக்குதா? சத்தம் கேக்குதா? இன்னைக்கு ஒரே நாள்ல இந்த கூட்டம் 2 சார். ஒத்தாளு கூட்டமா மாறுறதும் கூட்டம் ஒத்தாளா மாறுறதும் இப்பெல்லாம் ஒரே நாள்ல நடக்கும்.